உன்னாலதான் நான் இறந்து போனேங்கிற மாதிரியும் ஹீரோ கிட்ட பேசி இவனோட மைண்ட மாத்திட்டு இருக்கான். இதுக்கிடையில மார்க் கிளாப்ப போட்டு ஹீரோவையும் மத்தாளுங்களையும் போட்டு தரலாம்னு நினைக்கும் போது கேடிப்ப உள்ள புந்து குறுக்க கைய விடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு, என்ன யாராவது அசிங்கப்படுத்தினா மட்டும்தான் எனக்கு கோவம் வரும்னு கிடையாது. எனக்கு பிடிச்சவங்களை நீ அட்டாக் பண்ண நினைச்சா கூட எனக்கு கோவம் வரும். என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? 2 அடி கேடி பையனுக்கு விழும். ஆனா 3வது அடியில படஹர்னு கைய பிடிச்சிட்டான். மஞ்சிருப்பா, உனக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உன் காது கேட்காதுன்னு ஓங்கி ஒரு குத்து. கேடி பையன் ஏர்ல பறந்து போய் செவுத்தோட லாக் ஆயிட்டான். ஜூலி ஹீரோவோட மைண்ட்ல கெவினை பத்தி அதிகமா காட்டினதால அவனுக்குள்ள இருந்த கோவமும் வருத்தமும் அதிகமாகுது. தன்னையே அறியாம அளவுக்கு அதிகமான பவர்ஸை ரிலீஸ் பண்ணுவான். சுத்தி இருக்க எல்லாமே ஏர்ல பறக்க ஆரம்பிக்குது. கேடி பையன் உட்பட இதான் நிலைமை. கண்ணாடிக்காரன் தான் பவரை வச்சு கேடி பையனை பிடிச்சுப்பான். அதே டைம்ல டெலிபோர்ட் ஆகி உள்ள வந்த ஹீரோயினை கேடி பையன் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போகும்போது இவரோட கை நம்ம ஹீரோ முதுகுல பட்டதுமே மறுபடியும் கெவினோட உருவம் ஹீரோவுக்கு தெரியுது. கவலைப்படாத, இது எதுவுமே உன்னோட தப்பு இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான். அடுத்த செகண்டே ஹீரோ அழுதபடி அமைதியாக அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒண்ணு இல்லன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. சரி சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லும் போது கண்ணாடிக்காரனோட கால் மட்டும் தரையில ஒட்டிக்கிச்சு. ஹீரோயின் பக்கத்துல கூட இவனால வர முடியல. சோ இவங்க 3 பேர் மட்டும் டெலிபோர்ட் ஆயிட்டு இதே இடத்துக்குள்ள இருக்க சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அட பாவீங்களா, கொத்தா என்ன தனியா மாட்டி விட்டீங்களேன்னு மறுபடியும் உண்மையை சொல்லி ஒட்டிக்கிட்டு இருந்த காலை ரிலீஸ் பண்ணவர உசுருக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல ஹீரோயினும் சர்ச்ல நம்ம ஹீரோவையும் கேடி பையனையும் விட்டுட்டு இங்கே இருங்க, நான் போயிட்டு கண்ணாடிக்காரனை காப்பாத்துறேன்னு மறுபடியும் டெலிபோர்ட் ஆகுறா. ஆனா இவ டைரக்டா அந்த லேபுக்கு போகாம பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி அறைக்குள்ளதான் சயின்டிஸ்ட் அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னதான் ஹீரோயின் தப்பிச்சு போயிருந்தாலும் கூட அவளோட பிளட் சாம்பிள்ஸ் வச்சு நான் ஒரு சின்ன மருந்தை உருவாக்கி இருக்கேன், இதை சோதிச்சு பாக்கலான்னு உடம்புல ஊசிய போட்டதுமே அவ்வளவு வயசான கிழவனா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட இளமை திரும்புத. அடடா சயின்டிஸ்ட், இன்னும் வேலையா பாத்துருக்க, என்னோட இளமை எனக்கு திரும்ப வந்துருச்சு, இனி எல்லாமே மாற போகுதுன்னு ரொம்ப கெத்தா பேசிட்டு இருக்கும் போது சடனா அந்த பயலுக்கு மூச்சு வாங்குது. பிளட் பிரஷர் எல்லாம் ஏறுது. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இவன் உருவாக்குன அந்த மருந்துல ஏதோ ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போல. சோ மறுபடியும் திரும்ப ரொம்ப வயசாயிட்டு அந்தால அப்படியே அங்கேயே இறந்து போயிடுவான். இது ஒளிஞ்சிருந்து ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க. நேரத்துக்குன்னு அந்த இடத்துக்குள்ள மார்க் வர இவனை பார்த்து பயந்து ஹீரோயின் ஓடும் போது தெரியாதனமா அந்த அறைக்குள்ள இருந்த ஒரு ஜாமாவை தட்டி விட்டுருவா. உடனே ஹீரோயினை பிடிக்க பாப்பான். ஆனா நம்மால டெலிபோர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிடுவா. சயின்டிஸ்ட் மறுபடியும் கிடைச்ச சாம்பிள்ஸ் வச்சு மருந்த மாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப மறைஞ்சு போன ஹீரோயின் கேடி பையனையும் ஹீரோவையும் எங்க விட்டாலோ அதே இடத்துக்கு வந்திருக்கா. ஆனா அங்க பிரேயருக்காக நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கானுங்க. நொடி பொழுதுல இந்த ஜூலி இங்க இருந்த ஒட்டுமொத்த பேரையும் கண்ட்ரோல் பண்ணுவா. ஹீரோயினை பிடிங்கன்னு உத்தரவு கொடுக்க அதே டைம்ல ஒளிஞ்சிருந்தா நம்ம கேடி பையனும் ஹீரோவும் கரெக்டா ஹீரோனை காப்பாத்திட்டு அங்க இருந்து ஓடுவானுங்க. ஏதோ ஜாம்பி மாதிரி விடாம பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல கேடி பையன் மட்டும் தடுமாறி கீழே விழுந்துருவான். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க போங்க, சந்தோஷமா இருங்கன்னு பையன் சோகத்துல பேசுவான். ஆனா ஹீரோவுக்கு பவர் இருக்க விஷயம் அந்த பயலுக்கு மறந்து போச்சு போல. கடைசி நொடியில கையை காட்டி படார்னு கேடி பையனை உள்ள இழுக்க டோரை லாக் பண்ணி நம்ம ஆளுங்க சேஃப் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல கண்ணாடிக்காரன் தான் உயிரை காப்பாத்திக்க பொய்களை சொல்லி சுவர்களுக்கு மேல தலைகீழா நடந்துட்டு இருக்கான். அப்பதான் ஜூலியும் ரோசாவும் பேசுற விஷயம் தெரிய வருது. அதாவது டிசம்பர் 31 இந்த உலகமே அழிய போகுது. ஆனா இவ்வளவு பேரோட உயிரை பணயமா வைக்கணுமா என்ன? எனக்கு என்னமோ அப்பா மேல நம்பிக்கையே இல்லன்னு ஜூலி சொல்லும் போது ரோசா அப்படியே ஆப்போசிட்டா, அப்பா சும்மா எதையும் பண்ணல, இவ்வளவு கெமிக்கல்ஸ் உருவாக்கி இந்த ஊருக்குள்ள இருக்க எல்லா மக்களையும் அஃபெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுல நிறைய பேர் இறந்து போகலாம். ஆனா இருந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு மரணம் இல்லாத இதயம் கிடைக்கும் போது அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணி நமக்குள்ள இருக்க அந்த சைடு எஃபெக்ட்ஸை சரி பண்ண முடியும். அதுக்காக தான் அப்பா இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு கெமிக்கல் லோட எடுத்துக்கிட்டு நம்ம ஜூலி அங்க இருந்து ட்ரக்ல கிளம்புறா. இன்னொரு பக்கத்துல கேடி பையன் பலம் இல்லாம மயங்கி போயிருப்பான் போல. சோ அவனை காப்பாத்தணும்னு டெலிபோர்ட் ஆகி அவனை சேஃபா வீட்டுல விட்டுட்டு எதிரிகள் கூட சண்டை போடணுமேனு ஆயுதங்களை தேடி ஒவ்வொரு இடமா ஓடிட்டு இருக்கா. அதே டைம்ல ஹீரோவுக்கு முன்னாடி அந்த மார்க் வேற வந்துட்டாங்க. 2 பேருக்கு இடையில சண்டை ஆரம்பிக்குது. 2 பேரோட பவர்ஸும் ஒன்னா இருக்கலாம், ஆனா பலம் வேற. சோ தாறு மாறு தக்காளி சுரண அடிதடி ரகலையா போயிட்டு இருக்கு. அப்ப கடைசி நிமிஷத்துல மார்க் கிளாப் பண்ணி ஹீரோவோட கதையை முடிக்க அதே பவரை சைடு வாக்ல ஹீரோ பயன்படுத்துவான். இது மூலமா 2 பேரும் அந்தல சந்தலையா அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்து போய் விழுறானுங்க. அப்புறம் நம்ம ஏசி வெண்டு வழியா தப்பிச்சு வந்தவன் அங்க இருந்த அல்ல கைகள் கிட்ட மாட்டிக்கிட்டான். சோழி முடிச்சோன்னு நினைக்கும் போது கரெக்டா கையில இந்த மரம் இருக்கிற மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அத கையில தூக்கிட்டு ஹீரோயின் இங்க வந்துட்டா. நடந்த சண்டையில நம்ம ஹீரோ தப்பிச்ச நேரா அந்த சயின்டிஸ்ட் கிட்ட ஓடிட்டு இருக்கான். அப்புறம் இந்த மார்க் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் சண்டையில ஏற்பட்ட காயத்தால கொஞ்சம் கொஞ்சமா உயிருக்கு போராடி அதே இடத்துல இறந்து போயிடுவான். இந்த விஷயத்த ரோஜாவால ஏத்துக்கவே முடியல. அதே டைம்ல சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிட்ட மாதிரி அவனுக்குள்ள அவ்வளவு சந்தோஷங்க. சரியா இன்னைக்குதான் டிசம்பர் 31 எஸ்கேப் ஆன கண்ணாடிக்காரன் ஹீரோட பார்த்து இந்த மாதிரி 31ஆம் தேதி அந்த வில்லன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க, ஊரையே அழிக்க போறாங்கன்னு பேசிட்டு இருப்பான். அப்ப கொடுமைக்குன்னு அந்த இடத்துக்கு இந்த அல்லக்கை பாலுங்க வந்துட்டானுங்க. மறுபடியும் ஹீரோயின் கண்ணாடிக்காரனை டெலிபோர்ட் பண்ணி அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு திரும்ப இதே சர்ச்சுக்கு வந்துட்டா. பார்ட்டி செட் பண்ண ஆளுங்க வேற கதவை எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டானுங்க. இங்க இருக்க எல்லாருமே இந்த ரோஜா என்னதான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிருந்தாலும் கூட ஒரு ஸ்பீக்கர்ல
பாட்டியம்மா பேசும்போது அந்த சவுண்ட கேட்டு மொத்த பேருமே மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டானுங்க. ஜெனிய பார்த்து பாட்டியம்மாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வில்லனுக்கு முன்னாடி வந்தவன் இந்தால மொத்தமா சோழிய முடிக்கலான்னு பார்த்தா அவன் ஏற்கனவே எக்கச்சக்கமான செக்யூரிட்டிஸ பாதுகாப்புக்காக வச்சிருக்கான். அவனுங்க ஹீரோ பக்கமா எய்ம் பண்ணி சுட ஆரம்பிக்கிறாங்க. சரி இவன் சோழி முடிஞ்சோன்னு பாக்கும்போது அதான் இல்ல. அட்ட டைம்ல தன் பவர்ஸ வச்சு அந்த தோட்டாக்களை ஏர்ல பறக்க விடுறான். சுட்டவனுங்க பக்கமாவே திரும்ப தோட்டாக்களை அட்டாக் பண்ண அங்கிருந்த மொத்த பேரோட சோழியும் முடிஞ்சு. முக்கியமா இந்த சயின்டிஸ்ட் இருக்கா இல்லையா அந்த பையனோட கதையும் கோவிந்தா. நடந்த கலவரத்தால அங்கிருந்த கேஸ் டேங்க் எல்லாம் வெடிக்குது. நம்ம ஹீரோ இறந்துட்டானா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. இப்ப இந்த வெடிப்பு சத்தம் பாட்டி கூட இருக்க ஹீரோனுக்கும் கேட்க டெலிபோர்ட் ஆகி நேரா லேபுக்கு வந்துடுவான். எவ்வளவு தேடி பார்த்தாலும் கூட அங்க ஹீரோவை காணோம். ஆனா உயிருக்கு போராடக்கூடிய செக்யூரிட்டிஸ அச்சோப்பாவன் இவ காப்பாத்த ஆரம்பிக்கிறா. கடைசி வரையும் வாத்தியார கண்டுபிடிக்க முடியலையேன்னு இவ ஒவ்வொன்னு அழ ஆரம்பிக்கிறா. இடிபாட்டுக்குள்ள இருந்து உயிர் பழச்ச ரோஜா வெளியில வந்து பாக்கும்போது நைனா அல்பாயுஸ்ல மேல போயிட்டான். சரி எப்படியாச்சும் இந்த பயல காப்பாத்தணுமேனு இவ உருவாக்கின புது காம்பனன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மருந்த அவசர அவசரமா இவன் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுவா. ஆனா பாருங்க நாடி துடிப்பு சுத்தமாவே இல்ல. சோ இவனோட சோழி மொத்தமா முடிஞ்சு நேரத்துக்குன்னு ஜூலி கால் பண்ணி என்னாச்சு இன்னும் இந்த மார்க் வரவே இல்ல, இந்த பாரு அவனுக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ அப்பாவுக்கும் கால் பண்ணாத, எதுவா இருந்தாலும் எனக்கே சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க இறந்து போன விஷயத்தையே மொத்தமா மறைச்சிருவா. கூடவே உதவிக்காக இன்னொரு ஆளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றா. யார பத்தி பேசுறாங்க தெளிவா தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஏற்கனவே இந்த லேபுக்குள்ள நம்ம தாத்தா ஒருத்தர் அடைச்சு வச்சிருப்பானுங்கல்ல அவரு தாங்க ஹீரோவை காப்பாத்திருக்காரு. கூடவே அங்க இருக்க இரும்பு கதவுல கைய வைக்கும் போது உடம்புக்குள்ள இருந்து நிறைய புழுக்கள் எல்லாம் வெளியில வந்து அந்த பூட்டையே ஏதோ ஆசிட் மாதிரி உருக்கி அங்க இருந்த ஹீரோவை தப்பிக்க வைக்கிற மாதிரி தெரியுது. இதே டைம்ல அந்த ரோஜா இருக்கா இல்லையா அவன் நேரா நம்ம ஹீரோயினும் பாட்டியும் இருக்க இடத்துக்கு வந்துட்டா. அங்க இருந்த ஜூமாவை கண்ட்ரோல் பண்ணி பாட்டியோட கதையை முடிக்கலான்னு பாப்பா. ஆனா கடைசி நிமிஷத்துல ஹீரோயின் பாட்டியை காப்பாத்திட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவா. போனவ திரும்ப வந்துருவா. ஆனா வரும்போது பாதுகாப்புக்காக ஒரு பெரிய புல்டோசரையே கொண்டு வந்திருக்கா. இன்னைக்கு வாங்கடா சண்டைக்குன்னு அங்க இருந்த ஒட்டுமொத்த பெரிய அலற விட்டுட்டு இருக்கா. கேடிப்பைய இன்னொரு பக்கத்துல இப்பதான் மயக்கத்தை விட்டே கண்ண முடிக்கிறான். அதே டைம்ல எஸ்கேப் ஆன கண்ணாடிக்காரன் ஊருக்குள்ள போயிட்டு இந்த பாருங்க இன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ள ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது. இந்த எட்டர்னல் சர்ச் இவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது இப்படி எல்லாம் சொல்லும் போது அங்க இருக்கிற கண்ணாடிக்காரன் பொண்டாடிக்கும் புள்ளகாரிக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. யோ இனிமே இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ண நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அப்ப நேரத்துக்குன்னு அந்த இடத்துக்கு கேடி பையனும் நம்ம ஹீரோயினும் வந்துருவாங்க. இன்னைக்கு நைட்டு தான் கண்டிப்பா அந்த கெமிக்கல்ஸ ஊருக்குள்ள இருக்க மக்கள் மேல கொட்ட போறாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுல கொடுமைக்கு என்ன ஹீரோவும் இங்க இல்ல. சோ எப்படி இத பண்ண போறோம்னு ஆளுக்கு ஒரு பக்கமா தனியா பிரிஞ்சு அந்த எட்டர்னல் குரூப் எங்க அதிகமா கூட்டம் போறாங்கன்னு எல்லாத்தையும் தேடும் போது கண்ணாடிக்காரன் தான் பொண்ணு பரேட்ல இருக்க விஷயம் தெரிஞ்சு அவளை பார்த்துட்டு சந்தோஷத்துல பின்னாடியே போயிட்டு இருக்கான். அதுவே கேடி பையனும் ஹீரோனும் ஒரு வழியா வழியில நம்ம ஹீரோவை பாத்துட்டாங்க. அப்பாடா நல்ல வேலை. யோ வாத்தியாரே நீ செத்து போயிட்டா நான் பயந்துட்டையா, வா வா கட்டிப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேடி பையன் ஓடுவான். எதிர்பாராத நேரத்துல அப்படியே அவனை அலைக்கா தூக்கி வீசுறான். கூடவே ஹீரோனை சாகடிக்க ஒரு காரை தூக்கி போடுவான். அப்பவோ நம்ம கேடி பையன் தான் உள்ள பூந்து தான் பவர்ஸ வச்சு அதை தடுக்கிறான். இப்பதான் ஹீரோனுக்கு விஷயமே புரியுது. நம்ம ஹீரோவை அந்த ரோஜா தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த பக்கத்துல கார் வீச அது எல்லாமே ரோட் ஷோல இருந்த மக்கள் மேல வந்து பட ஆரம்பிக்குது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் தெரிச்சு ஓடுவானுங்க. கண்ணாடிக்காரன் தான் பொண்டாடி பொண்ணை மட்டும் பாதுகாப்பா காப்பாத்தி அங்க இருக்கிற கடைக்குள்ள ஒளிய வச்சிருவான். தூரத்துல இருந்து நடக்கிற எல்லாத்தையும் இந்த ஜூலியும் பாத்துட்டு இருப்பா. சிட்டிக்குள்ள கார் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா ரோஜா மார்க்குக்கு பதிலா வேற ஆள் அனுப்புறேன்னு சொல்லிருப்பா. சோ அது ஹீரோவா இருக்குமோன்னு இவளுக்கு ஒரு சந்தேகம். இந்த பக்கத்துல அடிமேல அடிபட்டு மொத்த பேரும் கீழே விழுந்துருவாங்க. கடைசியில ஹீரோயின் கழுத்தை நம்மால நெரிச்சு கொல்ல போற நேரத்துல தாங்கிட்ட இருந்த பவர்ஸ வச்சு மறுபடியும் டெலிபோர்ட் ஆகி முதல்ல நம்மால ஒரு டனல் கிட்ட வந்திருப்பால, அதாவது அந்த மங்கோலிய காடுகளுக்கு எக்ஸாக்டா அதே இடத்துக்கு வந்துருவா. இவ்வளவு தூரம் தள்ளி வந்ததால அந்த ரோஜாவால தான் பவர்ஸ ஹீரோ மேல பயன்படுத்த முடியல. பையன் நார்மல் ஆயிட்டான். அப்புறம் என்ன கட்டி பிடிச்சிட்டு காதல் மலைய பொழியறானுங்க. நடக்கிற சம்பவங்களை பார்த்து கடுப்பான ரோஜா தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த எட்டர்னல் சர்ச்சுக்காக வேலை பார்த்த ஆளுங்க இருப்பாங்கல்ல அவனுங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. கண்டிப்பா இந்த டைம்ல கண்ணாடிக்கார உதவி பண்ண போயாகணும். சோ பொண்டாட்டி கிட்ட இதை சொல்லும் போது நீ என்ன சூப்பர் ஹீரோவா, பேசாம ஓடிட்டு உட்காரியா, உதவாக்கற இப்படியே பண்ணிட்டு இருந்த நிரந்தரமா எங்க லைஃப் விட்டே உன்னை தூக்கிடுவேன். நம்மளால பெருசா ரியாக்டே பண்ணல. அங்க இருந்த ஹெட்போன் எடுத்த பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணோட காதல மாட்டிட்டு ஒரு பாட்டை பிளே பண்ணி விட்டுருவான். தலைவன் திபுன்னு ஓடி வந்தவன் கட்டி பிடிச்சு ஒரு முத்தத்தை அடிச்சிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன், என்னைக்காவது ஒரு நாள் என்ன பத்தி நீ புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவான். வெளியில நேரத்துக்கு என்ன கேடி பையன் டெலிபோர்ட் ஆன ஹீரோயின் எல்லாரும் வந்துட்டாங்க. நாலா திசைகள்ல இருந்தோம் அந்த அடிமைகள் ஓடி வருவானுங்க. ஹீரோ தான் பவச வச்சு ஒவ்வொருத்தனையும் அடிச்சு பறக்க விட கண்ணாடிக்காரன் தான் பங்குக்கும் சண்டை போடுவான். அப்புறம் நம்ம கேடி பையனை பத்தி சொல்லவே வேணாம், தனியாலா பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஹீரோனை பாருங்க டெலிபோர்ட் ஆகி ஒவ்வொருத்தனையும் அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க வைக்கிறா. வெளியில நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே உள்ள இருக்கிற கண்ணாடிக்காரன் பொண்டாட்டியும் பொண்ணும் பார்த்து ஏ பாரு உங்க அப்பா உண்மையாவே சூப்பர் ஹீரோன்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா சண்டை மட்டும் இன்னும் முடியல, இன்னும் எதிரிகள் வந்துகிட்டே இருக்கானுங்க. அப்பதான் டக்குனு ஹீரோவுக்கு இன்னைக்கு நைட்டு சரியா 12 மணிக்கு வான வெடிக்கை நடக்க போகுது. ஒருவேளை அந்த வெடிமருந்துல கெமிக்கல்ஸ
கலந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளைய கண்ணாடி, நீ அந்த ரோஜா எங்க இருக்கான்னு போய் பாரு. ஹீரோயினும் கேடி பையனும் அந்த வெடிமருந்துகளை பாத்துக்கோங்கன்னு தனித்தனியா அமுச்சு விட்டுருவான். சுவர்களுக்கு மேல ஏறி வந்த கண்ணாடிக்காரன் ஒரு வழியா ரோஜா இருக்க இடத்த பாத்துட்டாங்க. ஹீரோயினும் கேடி பையனும் டெலிபோர்ட் ஆகி அந்த வெடிமருந்து இருக்க இடத்துக்கு வருவாங்க. ஆனா கெஸ் பண்ண மாதிரி இங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்ல. அப்பதான் எதிர்ச்சியா வானத்துல ஏதோ ஒண்ணு பார்த்து செமைய ஷாக் ஆகுறாங்க. இதுக்கடையில கண்ணாடிக்காரன் நேரா அந்த ரோஜாவுக்கு முன்னாடி வந்துட்டு, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? அவ பதிலுக்கு இவனை கண்ட்ரோல் பண்ண வருவா. சும்மா இருக்க மாட்டியா நீ? நான் பேசிட்டே இருக்கேன், நீ என்ன கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன்னு அந்த புள்ள கூடயே சண்டைக்கு போறாங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஜூலி மண்டையில ஒரு அடியை போட நம்மால டைரக்டா கீழே இருந்த குப்பையில வந்து விழுந்துட்டான். பாவம் ரோஜா தன் பவச அதிகமா பயன்படுத்தினதால கொஞ்சம் கொஞ்சமா ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்துட்டு இருக்கா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? மன்னிச்சிரு ஜூலி, அப்பாவும் மார்க்கும் ஏற்கனவே இறந்துட்டாங்க. இவங்களை என்னால கண்டிப்பா இப்படியே விட முடியாது. அப்பாவோட ஆசையை நாம நிறைவேற்றி ஆகணும். இத சொல்லி முடிச்சதுமே ஹீரோயின் நேரா இப்ப ஹீரோ கிட்ட ஓடி வருவாங்க. என்னாச்சு, அந்த வெடிமருந்துகளை செக் பண்ணீங்களான்னு கேட்டா படார்னு ஒரு கத்தி ஹீரோவோட இடுப்புல இறங்குது. மன்னிச்சிரு, நான் உனக்கு குட் பை சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். முத்தத்தை வேற கொடுக்குறாங்க. அதே டைம்ல பின்னாடி ஓடி வந்த இந்த எட்டர்னல் குரூப்பை சேர்ந்த ஒரு ஆள கத்திய வச்சு இந்த ஹீரோயினோட வயித்துல குத்துறான். மாட்னியா? உன்னாலதாண்டி எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுச்சுன்னு இவ வில்லத்தனமா சிரிக்கும் போது ஹீரோ ஒரே அடியில அந்த பயல பறக்க விட்டுட்டான். ஆனா அப்பதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலா இவங்க பார்த்தது உண்மையான ஹீரோனே கிடையாது. இப்பதான் கேடி பையனும் ஹீரோயினும் டெலிபோர்ட் ஆகி இங்கேயே வராங்க. இந்த ஜூலி இருக்கா பாத்தீங்களா, இவதாங்க ஹாலுசினேஷன் பவரை வச்சு தான் உருவத்தை ஹீரோயின் உருவம் மாதிரி இவங்க கிட்ட காடி இருக்கா. ஆனா பாவம் கத்தி குத்து வாங்கி இவ்வளவு ஆள் அல்பாயுஸ்ல மேல போயிட்டா. ஆக்சுவலா ஹீரோ மேல சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு ஒரு காதல் இருந்திருக்கும். அதனாலதான் இவனுக்கு இப்ப கூட முத்தம் எல்லாம் கொடுத்திருப்பா. இத தூரத்துல இருந்த அந்த ரோஜா பார்த்தா சும்மா இருப்பாளா? தான் கூட இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்கிற கோவத்துல தான் முழு பவர்ஸ் வச்சு நகரத்துக்குள்ள இருந்த எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவா. கண்ணாடிக்காரன் பொண்டாட்டி உட்பட. ஆனா பொண்ணுக்காரி மட்டும் கண்ட்ரோல்குள்ள வரமாட்டா. ஏன்னா அந்த புள்ள ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பா. அதுதான் அந்த புள்ளையோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியாம தடுக்குது. அப்பதான் எல்லாருமே அண்ணாந்து மேல பாப்பாங்க. அங்க ஒரு பெரிய பலூன் பறந்து வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த வில்ல செட் பண்ணி வச்ச கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள்ல அது மொத்தமா வெடிக்க போகுது. ஹீரோவுக்கு ஏற்பட்ட காயத்தால அந்த பலூனை இவனால அழிக்க முடியல. நேரத்துக்குன்னு பாட்டியும் அங்க வந்துட்டாங்க. இங்கதான் டக்குனு ஹீரோனுக்கு ஒரு ஐடியா. இந்த பாரு ஹீரோ, என்னையும் கண்ணாடிக்காரனையும் இந்த கேடி பையன் கரெக்டா அந்த பலூன் கிட்ட தூக்கி போட்டா போதும். கண்ணாடிக்காரன் பலூனை பிடிச்சுப்பான், நான் அவனை பிடிச்சிட்டு மேல போயிடுவேன். அதுக்கப்புறம் டெலிபோர்டேஷன் பவரை வச்சு உள்ள இருக்க கெமிக்கல்ஸ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்குள்ள போய் கொட்டிட்டு வந்துருவேன். திரும்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் இதே இடத்துக்கு தான் டெலிபோர்ட் ஆவேன். சோ நான் கீழே விழுந்து சாகிறதுக்குள்ள நீ என்ன உன் பவர்ஸ் வச்சு காப்பாத்தன மட்டும் போதும். ஆரம்பத்துல பாட்டியில இருந்து மொத்த பேரும் பயந்தாலும் கூட இப்போதைக்கு இவங்களுக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் கேடி பையன் சொன்ன மாதிரியே ரெண்டு பேரையும் மேல வீச பலூன் மேல ஹீரோனை இறக்கி விட்டுட்ட. கண்ணாடிக்காரன் திரும்ப கீழே போயிடுவான். அவனை ஹீரோவும் காப்பாத்திடுவான். கரெக்டா டைமர் முடியும் போது டெலிபோர்டேஷன் பவரை ஹீரோயின் பயன்படுத்துவாங்க. மொத்தமா அந்த பலூனும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடும். இதை இந்த ரோஜாவால பார்த்து ஏத்துக்கவே முடியல. பேடு கத்திட்டு இவளுக்குள்ள இருந்த பவர்ஸ் ரொம்ப அதிகமா பயன்படுத்தினதால அங்கேயே சுருண்டு விழுந்துடுவா. இறந்துட்டாளா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. இவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த மக்கள் மறுபடியும் நார்மல் ஆயிட்டாங்க. வான வெடிகளால அந்த இடமே பிரகாசமா ஜொலிக்குது. முக்கியமா இங்க என்ன நடந்துச்சுன்னு கூட ஒரு பயலுக்கு கூட ஞாபகம் இல்ல. எல்லாம் ஓகே தான். ஆனா டெலிபோர்ட் ஆன ஹீரோயின் அவ இன்னும் திரும்ப வரவே இல்ல. என்னன்னு பாக்கும்போது ஒரு பாலைவனத்துக்குள்ள அந்த பலூன் வெடிச்சு செதறி போன மாதிரி இருக்கு. ஹீரோயினோட ரத்தம் படிஞ்ச கைகள் மட்டும் தான் கடைசியா தெரியுது. இந்த சம்பவங்கள் நடந்து சில நாட்களுக்கு பிறகு கண்ணாடிக்கார வீட்டுல இன்னும் அந்த பொண்டாடிக்காரி இவனை மரியாதை இல்லாம தான் நடத்திட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ உள்ள போது அப்பா நீங்க பண்ண எல்லா விஷயமும் நான் பார்த்தேன். உங்க பொண்ணா இருக்க நான் பெருமைப்படுறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்புறா. ஏதோ ஒரு வகையில தான் சூப்பர் ஹீரோங்கிறது தான் பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னு இவருக்குள்ள ஒரு சந்தோஷம். கேடி பையன் ஜெனிய நினைச்சு அழாத நாள் கிடையாது. பாட்டியம்மாவும் சும்மா இல்ல, பேத்தி திரும்ப வருவான்னு வாசல் கிட்டயே சேர போட்டு உட்கார்ந்துட்டாங்க. அதே மாதிரிதான் ஹீரோயின் வருவாளான்னு அவன் மறைஞ்சு போன இடத்தையே திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கான். ஒரு நாள் இவங்களுக்கு இருந்த நம்பிக்கை போகுது. ஹீரோயின் இறந்து போயிட்டா போலன்னு அவளோட ஞாபகமா ஒரு போலி கல்லறைய உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இந்த இரங்கல்ல கலந்துகிட்ட எல்லாருக்குமே உணவு பரிமாறப்படுது. அப்ப சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ணு உள்ள பூந்து மானாவாரியா சாப்பாட்டுல கையெல்லாம் வச்சு அள்ளி தின்னுகிட்டு இருக்கா. ஏ பொண்ணு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா, நல்ல ருசியான சாப்பாடு இருக்குன்னு கூப்பிடுவாங்க. அப்படியா, நல்லா இருக்குது சாப்பாடு, என்ன விசேஷம்? வீட்டுல யாராவது செத்து போயிட்டாங்களா என்ன? அப்ப சரணா பாட்டிக்கு அந்த புள்ளியோட குரலை கேட்டதுமே பரிச்சயமான ஒன்னா இருக்கு. ஜெனி, இது நீ தானே? ஐ, கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு அவ்வளவு சிரிக்க அப்பதான் முக்காட விலகுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் திரும்ப வந்திருக்கா. ஆனா என்ன, கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு கப் அடிக்குது. கண்ணாடிக்காரன் கேடி பயிரெல்லாம் கண்ணீரை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓ நலரானுங்க, இரடியாச்சு உனக்கு, ஏண்டி திரும்ப வரலன்னு கேட்டா நான் டெலிபோர்ட் ஆகி ஒரு பாலைவனத்துக்கு போயிட்டு அந்த பலூனை வெடிக்க வச்சுட்டேன். ஆனா திரும்ப வர அளவுக்கு எனக்கு பவர் இல்ல. நான் இவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், காஃபி பவுடர்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், அப்போ வேலை கேட்கல. அதனாலதான் பாஸ்போர்ட் கூட இல்லாம திரும்ப சொந்த ஊருக்கு வரதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. சரி, வந்த வரைக்கும் சந்தோஷம்
இருக்குன்னு சொல்லும் போது அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் இங்க வந்திருக்க விஷயம் தெரிஞ்ச ஹீரோ வருவான். நான் வாத்தியாரே என்ன மிஸ் பண்ணியா என்ன இல்லையேன்னு சொல்லுவான். உடனே கட்டி பிடிக்கலான்னு கிட்ட வரும்போது தான் பவர்ஸ வச்சு தடுக்கிறான். ஏய் உன் மேல கெட்ட நான் தடிக்குது கிட்ட வராதடி. நான் வருவேன் உன்னால என்ன தடுக்க முடியாதானே இவ ஃபன்னா பேசும்போது ஹீரோ நக்கலா சிரிக்கிறான். ஆனா அப்பவும் ஹீரோயின் விடல. திபுன்னு ஓடி வந்த அவன் அப்படியே கட்டி பிடிச்சுப்பா. என்னதான் வெளியில விளையாட்டா இருந்தாலும் கூட உள்ள ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோயின மனசார காதலிச்சிருப்பான். அந்த சந்தோஷத்திலேயே ரெண்டு பேரோட இதயமும் அதிகமா துடிக்குது. படார்னு ஹீரோயினோட டெலிபோர்டேஷன் பவரும் ஆன் ஆகுது. இந்த சம்பவங்கள் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோ கூடயே நம்ம ஹீரோயின் கண்ணாடிக்காரன் கேடி பையன ஒரு டீமா ஒண்ணு சேர்ந்து மக்கள் குறைதீர் மையத்துல ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறாங்க. அப்புறம் ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட அம்மாவையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களையும் பாத்துட்டான். அப்புறம் என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சான்னு கேட்டா அதான் இல்ல. சர்ச் ஆஃப் எட்டர்னல் இருக்குல்ல அந்த இடத்த காட்டுறாங்க. லேபுக்குள்ள ஏற்கனவே இந்த சயின்டிஸ்ட் பயங்கரமான காயம்பட்டு இறந்து போயிருப்பால. ஆக்சுவலி இன்னும் அவன் சாகலங்க. நம்ம ரோஜா போட்டு விட்ட மருந்து இப்ப அது வேலை செய்து போல. 2-3 நாளைக்கு மேல அவன் உடம்பு என்னதான் அழுக்கி போயிருந்தாலும் கூட இப்ப அந்த காயங்கள் எல்லாம் தானாவே குணமாகுது. சோ இந்த கதை இன்னும் முடியல. 2வது சீசனுக்கு ஒரு ஹிண்ட கொடுத்த அப்படியே இந்த